இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லா சாதத்துக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயமாக போட்டு நம்ம கட் பண்ணி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா புதுசாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும். அப்படியே வச்சுமா கத்திரிக்காய் வந்து கருத்து போய்டும். அதனால் நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். தோலோடு போட தான் இந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும், பூண்டு வாசனை இந்த கத்திரிக்காய் தொக்கில். நல்லா பூண்டை தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மண்சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா கடலை இருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். இந்த கடுகு கொஞ்சம் வந்து நம்ம பூண்டு தட்டி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு போட்டுக்கலாம். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். மாதிரி பூண்டு போடும்போது கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை பார்த்து தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளியை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போடணும், கொஞ்சம் உப்பு போடணும், நல்லா வதக்கிட்டுலாம். அப்புறம் தக்காளி சீமை வதங்கி வரும். தக்காளி வதங்கி வந்துடுச்சு. கட் பண்ணி கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே கழுவி கொட்டி வைக்கலாம். கொடுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான மஞ்சள் போட்டு நம்ம வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். எங்கிட்ட வீட்டில் வச்ச மிளகாத்தூள் இல்லைனாக்கா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நம்ம கலந்து விட்டுலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். கத்திரிக்காய் வேகத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம 10 நிமிஷம் வேக வச்சலாம். ஸ்லோலி வேக வச்சலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இது அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு நம்ம இப்போ வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குழக்கணும் வந்துச்சு பாருங்கள். கத்திரிக்காய் மூசி வேக மாதிரி தெரியும். நம்ம கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.